ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக போகலாம். என்ன ஆச்சு? எங்கே நிற்கிற? உள்ளே போகல? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்க? நீ ஓட சைடில் ஃபன்னெல்லாம் என்ஜாய் பண்ணிட்ட. இவன் ஏந்துட்டேன். எல்லாருக்கும் முன்னாலேயும் உன்னோட உண்மையான முகத்தை காட்ட போகிறேன். ஆஃப்டர் யூ மிஸ்டர் தவானை மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவங்க யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க. ஏன் இங்கே நிற்கிறீங்க? வாங்க போகலாம். அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். குவாலிட்டியை நல்லா செக் பண்ணுங்கள். எனக்கு கிரேட் 1 குவாலிட்டி தான் வேணும், கம்பர்ஷனே கிடையாது. சார் சார் இது மைண்டில் இருந்து கிடைச்சிது. இது ரொம்ப சின்னதாகிக்குது. இதில் எனக்கு எந்த யூஸும் இல்லை. இதை கண்டுபிடிச்சவங்கிட்டே இதை கொடுத்துரு. ஐ திங்க் இவள் தான் மிஸ்டர் தவான் ஆயிக்கும். மிஸ்டர் தவான், மிஸ்டர் தவான். தவான் சார், தவான் சார், தவான் சார், தவான் சார். நான் ஆரியம்மன். இல்லை மிஸ்டர் தவான், நான் தான் ஆரியம்மன். நான் உங்களுக்கு காலில் சொன்னது இந்த ஃப்ராடை பற்றி தான். ஆரியம்மன் என்ன சொல்கிற? சரி ப்ரோ, எல்லாத்தையும் நீ உன் கண்ணால் பார்ப்ப. டேட், நீங்கள் விக்ரம் பிங்கிட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு ரீசனே அஹானா மிஸ்டர் தவாண்ட மகங்கிறதால தானே. அதனால தானே விக்ரம அஹானாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க. மிஸ்டர் தவான், இவன் என் மகளே இல்லை. நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் கேட்டது சரிதான், இவன் என் மகளே இல்லை. இவங்க என் டேடும் இல்லை. ஒரு டேட் அவங்களோட பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பாங்களா? வேற என்ன செய்ய சொல்கிற? நீ எப்போ உன் டேட்டை எதிர்த்து செகண்ட் கிரேட் ஆக்டரோட மகனை மேரேஜ் பண்ண டிசைட் பண்ணியோ அப்பையிலேருந்து நீ என் மகன் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு அந்த ஃபேமிலியோட எந்த கனெக்ஷனும் வேணாம். அவள் எனக்கும் என் டேட்டோட எந்த கனெக்ஷனும் வேணாம். ஏன்னா நான் என் மனசுக்கு பிடிச்ச பையனை மேரேஜ் பண்ண போகிறேன். என் ஃபாதரின் லோ அண்ட் என் அங்கிள்ஸை பற்றி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நான் உனக்கு பில்லியனரை சாய்ஸ் பண்ணிப்பேன், ஆனால் நீ யாரை சாய்ஸ் பண்ணிக்க? ஒரு கிளாஸ் இல்லை, ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரோட ஃபேமிலியை. அந்த பையன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் ஒரு நியூஸ் சேனலோட ஓனர். அவர்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு மினிஸ்டர் அவர்கிட்ட வைஃபையை மர்டர் பண்ணிட்டாரு. மிஸ்டர் தவான். மிஸ்டர் தவான் சார், உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு நாங்கள் ஈக்குவல் ஆக மாட்டோம். ஆனால் எங்களுக்கு சொசைட்டியில் பேர் இருக்குது, அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. தவான் சார், நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. அப்பாவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் என்கிட்ட எப்போதைக்கு கூட கேட்கலாம். அப்படி இருக்கிறத நான் எப்படி மன்னிக்கலாம்? ஆஹானா டேரக்டிட சொல்லி சொல்லு. நோ, எனக்காக. சாரி டேட், யூ நோ ஐ லவ் யூ. சாரி டேட். பார்த்தீங்களா, நம்ம கடையில் இருக்க சின்ன ஃபைட்டான ஸ்பேனர் அதை அவங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யூ, டிஎன்ஏ டெஸ்ட் ஏதாச்சும் வேணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாரி மகா, இது என்னையும் மிஸ்டேக் தான். இட்ஸ் ஓகே டேட். அப்பா சந்தோஷம் தானே? எல்லாம் சந்தோஷம் தான். மிஸ்டர் தவான், நான் உங்களை நிறைய நாளாக மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டு உங்களோட மைண்ட்ஸில் ஒரு புது டைமண்ட் கிடைச்சிதாமே. அந்த டைமண்டால் வேலை பார்த்தவங்களுக்குலாம் கண் பார்வை போயிட்டாமே. நம்மளோட ட்ரெஷர் செஸ்ட்டிலேருந்து எப்போவும் டைமண்ட் கிடைக்கும். எனக்கு கிட்டத்தட்ட தான் ஒரு புது டைமண்ட் கிடைச்சிது. அந்த டைமண்டை நான் அஹானாட மேரேஜுக்கு அப்புறமா கிஃப்டாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணிடுவேன். நோ டேட், ஆக்சுவலி விக்ரம் என்ன மேரேஜ் பண்ண போகிறான். திஸ் இஸ் விக்ரம். நீங்கள் விக்ரமை மீட் பண்ணது இல்லைங்களா? You will love him, Dad. He's the best.
இல்லை இல்லை இல்லை, விக்ரம் நல்ல இல்லையா? விக்ரம் நல்லவன் தான், உங்களோட பிளேனும் நல்லது தான். அது என்னன்னா அப்பா அன்பா ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தால் அதை வாங்கிக்கணுமா, வானே சொல்லக்கூடாது. சரியாக சொன்னேன். ஓகே டேட், நீங்கள் மேரேஜுக்கு அப்புறமா அந்த டைமண்டை எனக்கு கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ அன்பாக தர சொல்ல என்னால் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாது. ஓ ஸோ ஸ்வீட், எவ்வளோ நல்ல பொண்ணு. ஆனா போகலாமா? பேபி, நான் டேடோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். ஆமாங்க, நீங்கள் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம போகலாம். ஓகே, அப்போ நான் ஆரியாம்மனோட போகிறேன். ஐயோ, நான் சொன்னேன் தானே, அந்த புது நாகமணி அங்கே தான் இருக்குன்னு. அந்த இடத்துல தான் நாகமணி இருக்குது. அவள் எப்படி இதை பண்ணா? நான் என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே அவள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடுறான். இதெல்லாம் என்ன ப்ரோ? அவட அப்பா சொன்னதை நீ கேட்டால் தானே? அவட அப்பாவுக்கு மேலேயா அவள் என்ன தான் சாய்ஸ் பண்ணிக்கா. ஆனால் நீ என்ன ரீசனுக்காக என்ன சாய்ஸ் பண்ணலை? ஏன் நீ என் ஃப்ரெண்டாக ஆகிடும் ஏன் எனிமி மாதிரி பிஹேவ் பண்ணுற? நீ கேட்டால் தானே? ஐ லவ் ஹர். யா, லவ், ரைட். வாட்? ஐ ஆம் சாரி. நீ எப்போவும் சாரி சொல்கிற, திரும்பவும் அதை தான் பண்ணுற. நான் எதையும் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கல. பட் இப்போ எல்லாம் கிளியர் ஆகிட்டு. ஸோ எனக்கு இந்த மேரேஜில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஷுவர்? அவகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எப்படியாச்சும் நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணியே ஆகுவேன். அவளை நம்பவே முடியாது. அவள் எதையும் செய்வாள். வாவ், அந்த ஆக்டிங் செம்மையாகிடுச்சு. மிஸ்டர் தவான், என் பேர் அரியாமன் சூரி. உங்களோட மக அஹானா பற்றி நான் தான் ஃபோனில் பேசினேன். இந்த மகன்னு சொல்கிற அந்த ஃப்ராடை நான் பார்க்கணும். ப்ளீஸ் என் கூட வாங்க. இந்த அரியாமனால தான் இவ்வளோ ட்ராமாவும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் உதவி பண்ணுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் உதவி பண்ணுங்க. அண்ணா, என்ன நடக்குது? அங்கே யாரோ ஒருத்தர் தீன விழ போகிறாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் தானே அவனை காப்பாற்றுனீங்க? நான் தான் காப்பாற்றினேன். நாளைக்கு ஃபுல் சூரி ஃபேமிலியோட கதை முடிய ஸ்டார்ட் ஆகும். மிஸ்டர் தவான் மேரேஜுக்கு வருவார். ஸோ அதனால் மேரேஜில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஹனிமூனுக்கு யூரோப்புக்கு போகிறதா பிளான் பண்ணிக்க. ஓ சீரியஸ்லி? ஐ லவ் யூ பேப். ஐ லவ் யூ டூ பேப். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஒரே ஒரு மகனுக்கு இன்றைக்கி மேரேஜ். அதனால நான் தான் என் கையால் அவனுக்கு தலைப்பா கட்டி விடுவேன். வாவ். நான் எடுத்துகிட்டு வரேன். மகன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுங்க, உங்கள் அப்பா வருவாங்க. எல்லோரும் ரெடி ஆகுங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்தாச்சு. நான் மெஹந்தியை மேலே போட்டுக்கிறேன். பஹ்னி, நான் மேலே போகிறேன், நீ இங்கே இரு. அறியாமல் நான் பார்த்துக்கோ. அவன் எப்படியாச்சும் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். நான் எப்படியாச்சும் இந்த பிளானில் சக்ஸஸ் ஆகணும்.
பிங்கி, விதியில் எழுதுறத யாராலையும் மாற்ற முடியாது. விக்ரம் ஒன்று விதியில் இல்லை. நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அண்ட் மூவ் ஆன் ஆகு. இவன் டைமிங்கை பார்த்தியா? வா போகலாம். என்னாச்சு? ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் மேரேஜ் தானே, அதான் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் உனக்கு என்கிட்ட இருக்கிறது வெறும் 4 நாள் தான். 1 2 3 4 அப்புறம் முடிவு தான். நாகமணி நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தூரமோ அதுவும் சாமி இருக்கிற தூரம் தான். இந்த பாரத தேசம் இன்னும் நிற்கிது. உடைக்கவும் படலை, வெட்டவும் படலை. நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ட்ராகன் பிளான் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடாமே. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? இந்த 24 இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணீங்க? பேர் சம்பாதிச்சிங்க, மண் சம்பாதிச்சிங்க, கொஞ்சமாச்சும் குட் லக்கையும் சம்பாதிச்சிக்க வேண்டியது தானே. அங்கே பண்ணிக்குது, ஆனால் இங்கே இருக்கிறது பாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அதை தயாரிக்கவும் தெரியும், அதை வெடிக்க வைக்கவும் தெரியும். அது வேலை செய்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பயப்படாதீங்க, நான் என் ஆளுங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டுவேன். ஆனால் என் பையன் ஒன்றும் அப்படி இல்லை. உங்கள் பையனா? அவர் இங்கே இருக்காரு. கரூர் யுனைட். என் மகன் வந்துட்டான். இந்த உலகத்தில் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உண்மையான விசுவாசம் மிருகங்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் நான் இவங்களை என் பசங்களாக வளர்க்குறேன். என் பையனுக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. அவனுக்கு மிருகமா எதிரியா நண்பனா எந்த வித்தியாசமும் தெரியாது. அவனுக்கு கண்ணுக்கு பட்டவனை முழுக்க முழுக்க கிழிச்சு தின்றுவான். அதனால உங்களுக்கு உங்கள் உயிர் முக்கியம்னா அந்த இந்தியாவை அழிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா என் பையன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கான். மேரேஜ் முடிஞ்ச உடனே மிஸ்டர் தவா நமக்கு நாகமணி தருவார். அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம நாட்டுக்கே போய்த்துருவோம். இல்லை நான் யாருக்கும் இடையாக மாட்டேன். முதலுக்கும் இல்லை, எந்த பிசாசுக்கும் இல்லை. மிஸ்டர் மாதூர், நான் உங்களுக்கு கிளியராக சொன்னதானா நாளைக்கு மார்னிங் டிக்கெட் வேணும்னு? நான் லண்டனுக்கு போகணும், நானும் என் ஹஸ்பண்டும். என்ன சொல்கிறீங்க? அவர்கிட்ட ஐடியில் ப்ராப்ளமா? வாட் யூ மீன்? அவர்கிட்ட ஐடியில் இஷ்யூவா? 1 மினிட், நான் எகன் சென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, தேங்க்யூ. அங்கிள், டேடியை பார்த்தீங்களா? மகா, உங்களோட டேடி வந்து மேரேஜில் பிஸி ஆகிப்பாங்க. ஐயோ அங்கிள், ஏண்ட டேடி இல்லை, விக்ரம்ட டேடி. டிக்கெட்டுக்காக அவங்களோட ஐடியும் வேணும். நாளைக்கு நாங்கள் லண்டன் போகிறோம். அங்கே என்ன டேடியும் வரேன்னு சொன்னார். அவர்கிட்ட லண்டன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அங்கே ரிசப்ஷன் வைக்க போகிறேன்னு சொன்னார். அங்கே வச்சு எனக்கு தர போகிறேன்னு சொன்ன அந்த டைமண்ட் கிஃப்ட்டையும் தரேன்னு சொன்னார். நெவர் மைண்ட், நானே அவரை தேடிக்கிறேன். மகன், ஆனால் அப்படின்னா ரிஷப்ட மகன் நம்மளை டபுள் க்ராஸ் பண்ணுறான். மேரேஜ் முடிஞ்சதும் அவன் லண்டனுக்கு ஒன்றா தப்பிச்சு போயிடுவான். நாம் மட்டும் எரோல்ட அந்த கொக்கடைக்கும் அந்த டைகருக்கும் நாம் இறையா போகிறோம். அதை நான் எப்பவும் நடக்க விட மாட்டேன். அவனோட ட்ரிங்க்ஸில் பாய்ஸனை மிக்ஸ் பண்ணணும் போல இருக்குது. மார்னிங் லண்டனுக்கு அவனுக்கு தப்பிச்சு போக முடியாது. மார்னிங் லண்டனுக்கு அவனால் தப்பிச்சு போக முடியாது. ஆனால் ரிஷப்க்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மேரேஜ் ஸ்டாப் ஆகிரும். நாகமணி நம்ம கைக்கு வராது. நாகமணி கிடைக்கலன்னா அவன் அவன் பசங்களுக்கு நம்மளை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவான். வாங்க வாங்க போகலாம். இது ஃபேக்கா இல்லை? இப்போல்லாம் பார்க்க சொல்ல அஹானா போட்டுக்கிறது மட்டும்தான் ரியல் ஜுவல்லரியாக தெரியுது. மற்றதெல்லாம் ஃபேக் தான். மிஸ்டர் சமையல் ஏதாச்சும் வெளில எழுதி வச்சுக்காரா? தெரியல ஏண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே இருந்ததுக்கப்புறம் அவற்றை பொண்ணுங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்.
ஆனால் யாருக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு தெரியணும்ல. மாம், சரி, இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாரும் அகானான்னு தான் தெரியுறாங்க. யூ ஓகே? உட்காருங்க. தவன் சார், வெல்கம் வெல்கம் வெல்கம். அவன் நம்மளை ஏமாற்றி ட்ரை பண்ணுவான்.